வணக்கம் பிள்ளைகளே, எங்களுடைய அன்பான பிள்ளைகளே. டிபே கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கும் எல்லா பிள்ளைகளும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ இன்றைக்கி நாங்கள் ஆயத்தமாகுவோம். ரொம்பவே வித்தியாசமான ஒரு கைவினையை செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். அதாவது சின்ன ஒரு கைவினை தான், ஆனால் நிறைய பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, அதாவது நீங்கள் ஒரு அம்மா அப்பாவுக்கு சின்ன உதவிகளை செய்து ரொம்ப அவசியமான ஒரு பொருளை தான் நாங்கள் எப்படி செய்ய போகிறோம் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை பார்த்தீங்களா? இதை என்ன நினைக்கிறீங்க? இதோ நாங்கள் விரித்து பார்ப்போமா? ஷாப்பிங் பேக் பார்த்தீங்களா? ஏதோ இதுக்காக சில பேர் பிளாஸ்டிக் பேக் என்று சொல்லுவாங்க, சில பேர் இதை சிசி பேக் என்று சொல்லுவாங்க, ஒவ்வொரு பேர்களில் இதை சொல்லுவாங்க அல்லது தெரிந்து வைத்திருப்பாங்க. இப்போ நீங்கள் சமையல் அறைக்கு போய் பார்க்கும்போது இப்படியான பேக் நிறைய இருக்கும் தானே. அது எங்கே இருக்கும், எப்படி இருக்கும்? இதோ ஓடி போய் பார்த்துட்டு வாங்க. இருந்தால் ஒரு இப்படி பிளாஸ்டிக் பேக் கொண்டு எடுத்துக்கொண்டு வாங்க. இப்போ இந்த பிளாஸ்டிக் பேக் அல்லது ஷாப்பிங் பேக்குன்னு சொல்லக்கூடிய பேக்கை வைத்து தான் நாங்கள் கைவினை செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்களா? இதோ இப்போ வீட்டில் ஒரு 10 பேக் இருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த 10 பேக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு இடமா அது இருக்கும். ஆனால் இப்படி நாங்கள் மடித்து வைத்திருந்தா எங்களுக்கு தேவையான நேரங்களில் ஒரு சிறிய ஒரு இடத்துக்குள்ளே இதை கவனமாக அழகாக வைத்திருந்தா தேவையான நேரங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு பாருங்கள், ஒரு முறை இதை பாவித்துட்டு நாங்கள் வீசுகிறத விட அடுத்த முறையும் இப்படி நாங்கள் மடித்து வைத்திருந்தா பாவிக்க முடியும். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் நாங்கள் 2 முறை பாவிக்க வேணும், இது நிறைய இருக்குது தானே, இனி தேவையில்லை தானே, ஒரு முறை பாவித்து போட்டு வீசினால் பரவாயில்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் நினைங்க, எப்போவுமே நாங்கள் பணம் கொடுத்து இதை வாங்கி உடனடியாக நாங்கள் அதை வீசி எறிகிறோம். ஆனால் இந்த பேக் உக்கி போகிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்குமென்னு நினைத்து பாருங்கள். ஆகவே நீங்கள் இப்போ வீசி அது உக்கி போகிறதுக்கு நிறைய காலமாகும் அது குப்பையில் போடும்போது. அதை விட நாங்கள் எங்களுடைய கைகளிலிருந்து ஒரு நிமிஷத்தில் இதை நாங்கள் வீசி எறிகிறோம். ஆனால் இது எத்தனை ஆண்டுகளாக இது ஒரு குப்பை மலை போல் இது தேங்கி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது சரியா? ஆகவே இது கூடாது. அந்த இடமே ஒரு சூழல் மாசுக்கு இது வழிவகுக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த நோய்கள் வருவதற்கு இது தேங்கி கிடப்பது ஒரு காரணமாக இருக்குது. அதுபோல் நுளம்புகளுடைய பெருக்கிறதுக்கு இது காரணமாக இருக்குது. ஆகவே நாங்கள் ஒரு ஷாப்பிங் பேக் வாங்கினா அதை இப்படி மடித்து வைத்திருந்தா நாங்கள் ஒரு முறையில் 2 முறையாவது, அதாவது ஒரு பேக் 2 முறையாவது நாங்கள் சரியாக பாவித்து கொள்ளலாம். ஆகவே இதனூடாக நிறைய எங்களுக்கு ஒரு சேமிப்பு கூட இருக்குன்னு நாங்கள் சொல்லலாம். இது எப்படி நாங்கள் சரியாக மடிக்கலாமேங்கிறத உங்களுக்கு நான் செய்து காட்ட போகிறேன். இது எனக்கு சொல்லித்தந்தது என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பி. அவங்க எனக்கு சொல்லித்தந்தாங்க இதை எப்படி நாங்கள் அழகாக மடித்து கொள்ளலாண்டு. ஜப்பான்லேயும் நிறைய பார்க்கும்போது இப்படியான அவர்களுடைய இந்த கைப்பையை பார்க்கும்போது இப்படி அழகாக அவங்க மடித்து வைத்து அதை மீண்டும் மீண்டும் அதை பயன்படுத்துவாங்க, வீசி எறிய மாட்டாங்க. ஆகவே அவங்க சந்தைக்கு செல்லும்போது உடனடியாக பேக் வாங்க மாட்டாங்க, இல்லை என்னட்ட இருக்குன்னு சொல்லி அதை பயன்படுத்துவாங்க. இப்போ நாங்கள் இது மாதிரி செய்து வைத்திருந்தால் நாங்களும் மீண்டும் மீண்டும் இப்படி நாங்கள் சேர்த்து வைத்திருந்தால் நாங்களும் சந்தைக்கு போகும்போது இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே நாங்கள் இப்போ சாப்பிட்டு விட்டு மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை வீசி எறியாமல் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட்பேக்கில் வைத்துட்டு அதை மீண்டும் மடித்து வைத்து இதை மீண்டும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே உங்களுக்கு நான் எப்படி இதை மடிக்கலாம்ங்கிறத சொல்லித்தரப்போகிறேன். சரியா? என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பி எனக்கு சொல்லி கொடுத்த விதம் தான் இது. இதை பார்த்தீங்களா? இந்த பேக் எடுத்து பாருங்கள். இதோ ஒரு சுத்தமான ஒரு ஷாப்பிங் பேக் எடுத்துட்டு இப்படி அழகாக நேர்த்தியாக நாங்கள் இப்படி எடுக்க வேண்டும். சரியா? ஏதோ
இப்படி நாங்கள் விரித்து வைத்து விட்டு இதோ இந்த இந்த பகுதி கோடு தெரியுது தானே, அதை இப்படி மடித்து கொண்டே செல்ல வேண்டும். பாருங்க, இப்படி நாங்கள் அழகாக மடித்துக்கொள்ள வேணும். அதுபோல் அடுத்த முறையும் இப்படி நாங்கள் அழகாக மடித்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு மீண்டும் ஒரு முறை நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியா இந்த ஷாப்பிங் பேக் இப்படி சின்னதாக ஆகும்போது எங்களுக்கு எந்த கரைச்சலும் இல்லாமல் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக இதை நாங்கள் மீண்டும் உபயோகிக்கக்கூடியதாக இருக்குன்னு பாருங்கள். இதோ இனி இதை இந்த பகுதியை எடுத்து இப்படி மேல் நோக்கி இப்படி இதோ பாருங்கள், கொஞ்சம் கையால் இறுக்கி விட்டு அழுத்தி விட்டு இதை இப்படி மடிக்க வேணும். பாருங்கள், இதோ ரொம்ப இலகுவானது. இந்த மூளை பகுதியை எடுத்து இப்படி மடித்து இப்படி மடித்து இப்படி மீண்டும் மடித்து இப்படி முக்கோணம் போலவே நாங்கள் மடித்து கொண்டே செல்ல வேண்டும். இப்படி முக்கோணம் போல் மீண்டும் மீண்டும் நாங்கள் மடித்து கொண்டு செல்லும்போது இதோ பாருங்கள், இதோ நிறைய நேரம் உங்களுக்கு போகாது. அப்படி உங்களுக்கு பிள்ளையாக மடிக்கிறதா தெரிந்தன்னா மீண்டும் நீங்கள் அதை விரித்துட்டு மீண்டும் இப்படி மடிக்கலாம். பாருங்க, இப்போ பாருங்க, இப்படி நீங்கள் மடிக்கும் போது பாருங்க ஒரு கோடும் தெரியாமல் இப்படி வெளிப்பக்கம் வருது தானே, அதுபோல் இந்த மாதிரி பாக்கெட்ஸ் மாதிரி வருது தானே. பாருங்க, ரெண்டு பகுதி. இனி இந்த பகுதியை எடுத்து இப்படி மடித்த உடனே இந்த பாக்கெட் போன்ற பகுதி வருது தானே. இதுவரை நாங்கள் மடிக்காமல் இப்போது இந்த பகுதியை எடுத்து இந்த இந்த கடைசி பக்கம் இருக்குது தானே, இப்படி ஒரு பாக்கெட் மாதிரி இருக்குது, இந்த அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்து இப்படி ஒரு பெரிய ஒரு பகுதி இப்படி மீதம் இருந்தால் இதை இரண்டாக மடித்து கொண்டு நீங்கள் இந்த பாக்கெட்டுக்குள்ளே நீங்கள் அதை செருகி வைக்கலாம். இப்போ நினைத்து பாருங்கள், இது மாதிரி எப்படி நாங்கள் இதை உள்ள செலுத்தலாம்னு பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய பகுதி தானே, ஆகவே இதை கொஞ்சம் இன்னும் இரண்டாக மடித்து விட்டு நேர்த்தியாக எந்த விடயத்தை நாங்கள் செய்யும் போது நேர்த்தியாக அழகாக செய்ய வேண்டும். ஆகவே கொஞ்சம் யோசனையோடு நாங்கள் இதை கொஞ்சம் ஒரிகம்பானி உங்களுக்கு தெரியும் தானே, ஆகவே மிக இலகுவாக இருக்கும். சின்ன சின்ன வித்தியாசப்படுத்தி இப்படியான விடயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப இலகுவாக இருக்கும். இப்படி மடித்து விட்டு நாங்கள் இந்த பாக்கெட் போன்ற அமைப்புக்குள்ளே இதை செருகி வைக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். எங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சரியாக எங்களுடைய வீடியோவில் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறோம் தானே, எப்படி இந்த மாதிரி பெட்டி செய்யலாம் என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்குறேன். ஆகவே இப்படியான பெட்டிகளை செய்து இப்படியான ஷாப்பிங் பேக்கை வைத்து நீங்கள் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு இப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் போட்டு வைக்கலாம். இப்போது நீங்கள் மாலை வழிகளில் பாடசாலை போய் வந்ததுக்கு பிறகு கூட இப்போ தேநீரை அறிந்து கொண்டு நீங்கள் வீட்டில் அம்மாவோடு பேசிக்கொண்டு அன்று வீட்டில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஷாப்பிங் பேக் இருந்த உங்களுடைய பெற்றோரோட கதைத்து கொண்டு அம்மாவோட கதைத்து கொண்டு தேநீரை அருந்து கொண்டு இந்த பேக்குகளை இப்படியே மடித்து அழகாக இப்படி நீங்கள் செய்து இந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் செலுத்தி வைத்தால் அம்மாமாருக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். எப்போவுமே இதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டால் மிக நல்லது. இப்படி நீங்கள் சுத்தமாக அழகாக மீண்டும் பயன்படுத்தக்கூடியவாறு மீண்டும் நீங்கள் பொருட்களை வாங்க போகும்போது கொண்டு செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், ஒரு சின்ன ஒரு விடயம் எங்களுக்கு எவ்வளோ பயனை தருதுன்னு சொல்லி எவ்வளோ சேமிப்பை தருதுண்டு. ஆகவே உங்களுடைய அம்மா அப்பாவோடு சந்தோஷமாக கதைத்து கொண்டு இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்து அதை செய்து கொள்ள வேண்டும். அவை உங்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். இனி எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்க. நன்றி பிள்ளைகளே.